பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர். நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறபடினாலே நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குறவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஆகினாலே கலங்காதிருங்கள். கர்த்தருடைய நாமம் அதிலே மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனேந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனேந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. உன்னதமான தேவனே, உம்மை நம்பி நாங்கள் இந்த நேரத்தில் நிற்கிறோம். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். கேட்கிற ஜனங்களை ஆறுதலை செய்தரணும், தடைகளை எடுத்து போடும். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வேத வசனம் அது. அதை கொஞ்சம் நம்ம கவனிக்கும் பொழுது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில் பார்க்கும் பொழுது திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் கதறி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். எத்தனையோ பெண்கள் இன்றைக்கி, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இருக்காதா, ஏசப்பா நான் உங்களை தான் நம்பி நிற்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாங்க என்று சொல்லி அநேக நாட்களாய் ஜெபித்து கொண்டு இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இயேசுவை நல்லா ஏற்றுக்கொண்டவர்களாக தான் இருப்பார்கள். சர்ச்சுக்கு ஒழுங்காக போகக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. நல்ல ஆசீர்வாதம் உடையவங்களாக இருப்பாங்க. வீட்டில் ஒரு குறைவில்லாமல் இருப்பாங்க. ஆனாலும் திருமணம் ஆகின பிற்பாடு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்கிறதான ஒரு உன்னத ஆசீர்வாதம் இல்லாத குடும்பங்கள் இன்றைக்கு எத்தனை பேர் கதறி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் வேதனையும் கண்ணீரும் மனபாரமாக தான் இருப்பார்கள். ஒரு விசேஷித்த வீட்டுகளுக்கெல்லாம் போக முடியலை. ஒரு விசேஷித்த வீட்டுகளுக்கு போயாச்சுன்னா அங்கே சொல்லுவாங்க, என்னம்மா திருமணமாகி 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை பாக்கியம் உனக்கு இல்லையா, இன்னும் ஒன்றும் இல்லையான்னு சொல்லி கேட்கும்போதே அப்படியே மனசு உடஞ்சி போய் தான் வீட்டுக்கு வருவாங்க. பாருங்கள், மனசு ரொம்ப வேதனைப்பட்டு வெளியே வருவாங்க. வெளியே போக முடியல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, அங்கே இந்த கேள்வியெல்லாம் கேட்டுறாங்க. அதை கேட்ட உடனே அவங்களுக்கு மனதில் பயங்கர துக்கமாயிடுது. வீட்டுக்கு வந்தாச்சுன்னா வீட்டில் வந்து அப்படியே அழுது படுத்து தூங்கிட்டே இருப்பாங்க. அழுது 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 வீட்டுக்குள்ளே படுத்து கிடப்பாங்க. பாருங்கள், வீட்டில் மாமியார் அதுக்கு பார்த்துட்டு வந்து சொல்ல, ஏன் இவ அழுதுட்டு இருக்கிறா,
எதுக்கு இவள் அழுதுட்டுருக்கிறா? விளங்காதவ. இவ்வளோ போய் நம்ம கல்யாணம் பண்ணணும் பாரு, என் மகனுக்கு இவ்வளோ தேடி போய் கல்யாணம் பண்ணமே, இன்னும் அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி அவங்க வேற அந்த மருமகளை திட்டுவாங்க பாருங்க. அதுக்கு தான் அப்போவே சொன்னேன், எங்கள் அண்ணன் பிள்ளை எடுத்துடலாம், அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன. இவன் கேட்டாமல்ல, இவன் பாரு கல்யாணம் கழிஞ்சு 2 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு வீட்டுக்குள்ளே இருக்கிற மாமியார் இந்த மருமகளை பிடிச்சி நோயின்னு வருவாங்க பாருங்க. இவன் வெளியும் அவளுக்கு நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ளே வந்தாலும் நிம்மதி இல்லை. காரணம் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாததுனால. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கணவனாவது சப்போர்ட்டாக இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவனும் சப்போர்ட்டாக இருக்க மாட்டான். அவன் அவங்க அம்மா வார்த்தையை கேட்டுக்கிட்டு, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க வார்த்தையை கேட்டுட்டு அவளை வேதனைப்படுத்துவான். ஆமாம், ஒன்றே கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒன்றே கல்யாணம் பண்ணி என்னத்தை தான் கண்டேன்? நானும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடச்சின்னு தான் பார்த்தேன், இன்னும் கிடைக்கல. அப்படியே அவன் டென்ஷன் ஆகி அப்படியே சத்தம் போட்டுகிட்டே இருப்பான் பாருங்க. அப்போ அவளுக்கு அந்த கணவனாலும் அவளுக்கு நிம்மதி இல்லை. வெளியே போனால் நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நிம்மதி இல்லை. அவனாவது சப்போர்ட்டாக இருப்பானோ அதுவும் சப்போர்ட் இல்லை. அந்த சகோதரி ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுகிட்டே இருப்பாள். பல வைத்தியர்களை பார்ப்பா, பல டாக்டரை பார்ப்பாங்க, பல முயற்சிகளை செஞ்சு பார்க்குறாங்க. ஆனாலும் அந்த குழந்தை பாக்கியம்ங்கிற ஒரு மிகப்பெரிய செல்வம் இல்லாதனால அந்த குடும்பங்கள்லாம் வாடிக்கொண்டு இருக்கிறதும் வேதனையில் இருக்கிறதையும் நம்ம அறிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரை நம்ம பார்க்குறோம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ரெபேக்காள் என்று சொல்லக்கூடியவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதனால அவள் மிகுந்த வேதனை உடையவளாக இருந்தாலும், மிகுந்த துக்கம் உடையவளாய், பாரம் உடையவளாய், கண்ணீர் உடையவளாக இருந்தாலும், அவளுடைய வேதனையை, அவளுடைய துக்கத்தை, அவளுடைய கண்ணீரை எல்லாம் கண்டதான அவளுடைய கணவனாகிய ஈசாக்கு என்கிறதான அருமையான தேவ மனுஷன் அவளுக்காக தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறான். அவளுக்காக தேவ சமூகத்தில் திறப்பில் நிற்கிறான். அவளுக்காக தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என் மனைவி என்னால் பார்க்க முடியலை, அவள் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகிறாள், ஒவ்வொரு நாளும் துக்கப்படுகிறாள், ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இருக்கிறாள், ஒவ்வொரு நாளும் சஞ்சலப்படுகிறாள். வெளியே கூட்டிகிட்டு போனால் வரமாட்டாங்கிறா. என்னை அங்கே போனால் அங்கே ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இங்கே போனால் இங்கே உனக்கு குழந்தை இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க, இன்னும் பலவிதமான வார்த்தைகளை சொல்லி என்னை வேதனைப்படுத்திடுவாங்க. அதனால் நான் வரமாட்டேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறா, வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறா. அதனால் தெய்வமே, என் மனைவிக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுமை என்று சொல்லி கேட்டவன் யார் என்றால் அந்த ரெபேக்காளுடைய கணவன் கேட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கணவன் தேவ சமூகத்திலே கேட்கிறான். அந்த கணவன் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறான், தன் மனைவிக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டுமே என்று சொல்லி. என் அன்பின் தேவச்சனமே, அப்படியானால் இந்த கணவனானவன் அந்த மனைவி மேலே எவ்வளவு அன்பு வச்சிருப்பான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கணவன் அந்த மனைவி மேலே எவ்வளவு அன்பு வச்சிருப்பான், அதே நேரத்தில் இந்த மனைவியும் இவன் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருப்பா பாருங்க. இப்போ அந்த கணவனுக்கும் மனைவிக்கு இடையில் இவ்வளவு ஐக்கியம், ஒற்றுமை, ஒரு மனம் இருந்தால் தான் தன் மனைவிக்காக அவன் போராடி ஜெபிக்கிறவனாய் இருப்பான். அப்போ எந்த அளவுக்கு இந்த கணவனும் மனைவிக்கு இடையில் அவ்வளவு ஐக்கியம் இருக்குது பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி சில கணவன்மார்கள் அப்படி இல்லை, குழந்தை இல்லையா, சரி எனக்கு அங்கே போனால் என்ன ஒரு மாதிரி சொல்கிறாங்க, என்னடே இன்னும் கல்யாணம் கழிஞ்சு உனக்கு குழந்தை இல்லையான்னு சொல்லி என்னை எல்லாரும் கேட்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு நேராக என்ன செய்வான், நல்ல கிறிஸ்தவனாக தான் இருப்பான், நல்ல கோயிலுக்கு போவான், காணிக்கை கொடுப்பான், ஜெபம் பண்ணுவான், என்னத்தெல்லாமல் செஞ்சுக்கிட்டு அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம், வெளியே உள்ள மனுஷர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு, அவங்க அம்மா சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு, அங்கே இருக்கிற எல்லாரும் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு, எனக்கு தாங்க முடியல, எனக்கு துக்கமாக இருக்குது, எனக்கு வேதனையாக இருக்குட்டு நேராக ஒயின் ஷாப்பு போயிடுவான். ஆமாம், நேராக ஒயின் ஷாப்பில் போய் நல்லா தண்ணி அடிச்சுட்டு வருவான். கேட்டால் சொல்லுவான், ஏன்டா தண்ணி அடிச்சிருக்கான்னா, எல்லோரும் என்ன ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க, துக்கம் தாங்க முடியல, துயரம் தாங்க முடியல, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை,
கல்யாணம் கழிஞ்சு 2 வருஷம் ஆச்சுல, எனக்கு இன்னும் குழந்தை இல்லைல்ல, அதெல்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க, அதனால தான் நான் தண்ணி அடித்தேன். இவன் தண்ணி அடித்து நேராக வந்து வீட்டில் வந்து கமந்து வந்து படுத்துக்கிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதே நேரத்தில் அந்த பிள்ளை என்ன செய்யும்? துக்கத்தில் இருக்கிற பிள்ளை அது அழுது 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 ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு அழும். இவன் குடிச்சிட்டு வந்து பேசாமல் படுத்துக்கிடுவான். துக்கம் தாங்க முடியல இவருக்கு. ஆனால் அதே நேரத்தில் அந்த பிள்ளைங்க எனக்கும் துக்கம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அது ஒரு கோட்டரை போட்டு வந்து படுத்துக்கிட்டுன்னா குடும்பம் நல்லா இருக்கும்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளையும் தேவ சமத்தில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும். இவன் கோட்டரை போட்டு படுத்துக்கிடுவா. பார்த்துடுங்க என் அன்பின் தேவச்சனமே, அது குடும்பமா? அது வேதனை நிறைந்த குடும்பமாக தானே தான் இருக்கும். அங்கே ஒரு சமாதானம் இருக்குமா? அங்கே ஒரு ஐக்கியம் இருக்குமா? கடைசியில் என்ன செய்வான்? அவன் படுத்திருக்கிறது அவங்க அம்மா வந்து பார்த்தவனே, ஏன்டா படுத்திருக்கிற? அது எனக்கு இந்த துக்கம் தாங்க முடியல. அந்த அம்மாவுக்கு டென்ஷன் ஆகி அவனையும் 2 சத்தம் போடுவாங்க, அவளையும் 2 சத்தம் போடுவாங்க. இருக்கிற துக்கத்துக்கு மேலே துக்கமாக்கிடுவாங்க பாருங்க. ஆனால் அடுத்த நாள் சபையில் போய் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. சோத்திரம் ஆண்டவரேன்னுட்டு. என் அன்பின் தேவஜனமே, இங்கே அந்த கணவன் அப்படி அல்ல. அவள் மேலே வச்ச அன்பு, அவள் மேலே வச்ச மனைவி மேலே வச்ச பாசம், மனைவியுடைய துக்கத்தை அறிந்தவன், அவளுடைய வேதனையை அறிந்தவன், அவன் தேவ சமூகத்தில் போய் கேட்கிறான், ஐயா தெய்வமே என் மனைவிக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கன்னு கேட்குறான். பார்த்தீங்களா? அவன் மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தன் மனைவியை புரிந்ததுனால செய்த காரியம் அது. அவன் தேவனுக்கும் அவனுக்குள்ள தொடர்பு அதிகமாக இருந்தாலும், அவன் தேவனோடு அதிகமாய் தொடர்பு உள்ளவனாய் இருந்தாலும், உலக பிரகாரம் தன் மனைவியோடும் அன்பாய் இருந்தவன். அந்த மனைவி இவனிடத்தில் எவ்வளவு நேசமாக இருந்திருப்பா பாருங்க. அப்படியானால் தேவ பிள்ளையே, ஒரு காரியம் குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கணும்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கிற துக்கங்கள் துயரங்கள் மாறணும்னா, அந்த கணவன் மனைவியுடைய அன்பும் ஐக்கியமும் ஒரு மனமும் கண்டிப்பாக அவசியம். எந்த குடும்பத்தில் அந்த கணவன் மனைவி உறவு சரியில்லையோ, அன்பு சரியில்லையோ, ஐக்கியம் சரியில்லையோ, விட்டு கொடுக்கிற தன்மை இல்லையோ, மன்னிக்கிற சுபாவம் இல்லையோ, அங்கே அன்பு இல்லையோ, அந்த குடும்பத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய அன்பு ஐக்கியம் அதிகமாக இருக்க வேண்டும். அன்பு ஐக்கியம் அதிகமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் இவன் வேண்டினா பாருங்கள். இன்றைக்கி அநேகர் வந்து அந்த குழந்தை பாக்கியலைன்னா அந்த பொம்பளை தான் இருந்து, அந்த மனைவியானவள் தான் இருந்து தேவ சமத்தில் அழுதுகிட்டே இருப்பா. சபைக்கு ஓடி போவா, அங்கே சொல்லுவா இங்கே சொல்லுவா, எனக்காக ஜெபம் பண்ணிக்காங்க, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், எனக்காக போராடி ஜெபம் பண்ணிக்காங்கம்பா. சபையில் சொல்லுவா, உபாச கூடத்தில் சொல்லுவா, எல்லாம் சொல்லுவா. இவன் சொல்லவே மாட்டான் பாருங்க. இவன் பேசாமல் இருப்பான். அடுத்து என்ன முடிவு எடுப்பாங்க தெரியுமா? அவங்க அம்மா வந்து லேசாக ஒரு ஆலோசனை கொடுப்பான். மக்களே, நான் சொல்லுறதை கேளுடா, நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும், என் பேரை சொல்லதுக்கு ஒரு வாரிசு வேணும், அது வேணும், எப்படியா ஒரு ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ எனக்கு வேணும். அதனால ஒன்று சொல்கிறேன் கேளு, நான் ஒன்று பெற்றவா, நான் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். நான் ஜெபத்துக்கு எவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல. உபவாச கூட்டத்தில் நான் தான் வில்லாதி வில்லை, பார்த்துக்க. அங்கே நல்ல ஜெபம் பண்ணுவேன். இருந்தாலும் நான் எத்தனையோ பேருக்கு ஆலோசனை கொடுத்துருக்குறேன். இப்போ நான் உனக்கு ஒரு ஆலோசனை தரேன் கேளு, நல்லா கவனிச்சிக்காம்பாங்க. இவனும் நல்ல கவனிப்பான். அம்மா எல்லாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு, சொல்லுங்கம்மா உங்கள் ஆலோசனை என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவள் லைட்டாக ஒரு பாயிண்டை வைப்பாங்க. பார்த்துக்கிடுங்க, அதுக்கு பேர் தான் புள்ளி அப்படின்னு. அந்த புள்ளியை வைப்பா. மக்களே, இவளை பையன் நைஸாக வீட்டுக்கு அனுப்பிடு, இல்லை டைவர்ஸ் பண்ணிட்டு வேறு ஒருத்தி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுகமாக 2 பிள்ளைகளை பெற்றுட்டு நல்லா இல்லைடா, நான் சொல்லுவதை கேளு, நான் சொல்லுவதை கேளு, நான் சொல்லுவதை கேளுன்னு ஒரே ஒரு புள்ளியை வச்சுட்டு விட்டுருவாங்க. அவன் அப்படியே இருந்து கோலம் போட்டு கரெக்டாக அந்த புள்ளியை ரவுண்டாக்கிடுவான். அவன் அப்படியே இருந்து யோசித்து அந்த புள்ளியை ஒரு ரவுண்டாக்கி, அம்மா சொன்னது சரிதான், ஆமாம் இது இவளோடு எத்தனை நாள் தான் இருக்க முடியும்? குழந்தை பாக்கியம் இல்லை, நம்ம அம்மைக்கு ஒரு வாரிசு வேணும், நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும், நம்ம அம்மைக்கு பேர சொல்ல ஒரு ஆள் வேணும், நம்ம அப்பாவுக்கு பேர சொல்ல ஒரு ஆள் வேணும். இல்லை அப்பா இவ்வளோ எப்படியாவது தள்ளிட வேண்டியதுன்னு அவனும் முடிவு பண்ணிடுவான் பாருங்க. அதனோடு கூட 4 பேர் சேர்ந்துருந்து நான் சொல்லுறதை கேளு, ஆமாம் அவங்க அம்மா சொன்னது சரிதான், உங்கள் அம்மா சொன்னது சரிதான்னு சொல்லியாச்சுன்னா இவன் கரெக்டாக அடுத்த முடிவு வேறு ஒன்றுமே இல்லை, டைவர்ஸ் பண்ணிடுவான். என் அன்பின் தேவச்சனமே,
இது எல்லாமே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் அதிகமாக நடக்கிறது. தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில் அதிகமாக நடக்கிற சம்பவம் இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இன்றைக்கு இயேசுவை நம்புகிறவர்களுக்கோ இயேசுவை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி வாக்குத்தத்தம் இருக்கிறது. நீ குறைவுள்ளவனாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என எத்தனை பேர் என்ன ஆலோசனை கொடுத்தாலும் அந்த கணவன் எடுக்கிற முடிவும் அந்த மனைவி எடுக்கிற முடிவும் இல்லை இல்லை, எங்களை இணைத்தவர் கர்த்தர், எங்களை சேர்த்தவர் கர்த்தர், எங்களை 2 பேரும் இணைத்து இந்நாள் வரையில் ஆசீர்வதித்தவர் கர்த்தர், எங்களுக்கு ஒரு குறையும் வராதுன்னு சொன்னவர் கர்த்தர், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவது இல்லை என்று சொன்னவர் கர்த்தர். ஆகினாலே கர்த்தர் இணைத்ததை மனுஷன் எவன் சொன்னாலும் நானும் பிரிக்க மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு தன் மனைவியோடு அன்பாக இருந்து வா, எத்தனை பேர் என்ன சொன்னா என்ன, நம்ம 2 பேரும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம், நம்ம 2 பேரும் ஒரு ஐக்கியத்தோடு ஜெபம் பண்ணுவோம். நீயும் தேவனுடைய பிள்ளைதான், நானும் தேவனுடைய பிள்ளைதான். நம்ம 2 பேருடைய ஐக்கியத்தை பார்த்து தேவன் நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அழாத வா என்று சொல்லி அவளை தைரியப்படுத்துகிற ஒரு ஆண்மகனாக இருக்க வேண்டும். அவருடைய கண்ணீரை துடைக்கிறவனாக இருக்க வேண்டும். அவருடைய வேதனையை மாற்றுகிறவனாக இருக்க வேண்டும். என்ன நடந்துட்டாலும் சரி, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மளை கைவிடவே மாட்டார். இன்றைக்கு இல்லைனா 2 வருஷம் கழிச்சாவது இல்லை 4 வருஷம் கழிச்சாவது நமக்கு குழந்தை பாக்கியத்தை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் பெயர் சர்வ வல்லமை உள்ள தேவன். மனால் முடியாத காரியத்தை முடிய செய்கிற தேவன் அவர். மனுஷனால் கூடாதான், தேவனால் கூடும். வா, நீ அழாத என்று சொல்லி அவளை தைரியப்படுத்தி அவளையும் கூட்டி கொண்டு போய் அவளும் அவனுமாக கணவன் மனைவியுமாக சேர்ந்திருந்து கைகோர்த்து தேவனை துதித்து மகிழ்ந்து பாடி ஆராதனை செய்து ஜெபிப்பீர்களானால் தேவப்பிள்ளை உங்க விசுவாசத்தை கண்டு உங்க நம்பிக்கையை பார்த்து உங்களுடைய ஐக்கியத்தை பார்த்து உங்களுடைய ஒரு மனதை பார்த்து என் ஜீவனுள்ள தேவன் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வல்லவராகவே இருக்கிறார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், உண்டாகட்டும். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது? ஆமாம், எங்கள் அம்மா சொன்னது சரிதான் சொல்லி டைவர்ஸ் பண்ண எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. அப்படி டைவர்ஸ் பண்ணி சர்ச்சுக்கெல்லாம் போயிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவச்சனை. அது மாத்திரமல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி 7 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த 7 வருஷத்துக்கு பிறகும் அந்த கணவனும் மனைவி அவ்வளோ ஐக்கியமாக இருந்ததுனால 7 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தையை கொடுக்க தேவன் உதவி செய்தார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல் இன்னும் ஒரு சகோதரி 13 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை. 13 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை. ஒரு நாள் அந்த கணவனும் அந்த மனைவியுமா சேர்ந்து ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். அந்த தீர்மானம் என்னவென்று சொன்னால், 13 வருஷம் ஆயிற்று, நமக்கு இனி குழந்தை பாக்கியம் இல்லை, இனி இருக்குமா இருக்காதாங்கிறது நமக்கு தெரியல. டாக்டரெல்லாம் பார்த்தாச்சு, டாக்டர் சொல்லிட்டாங்க இனி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம ஒரு வழி செய்வோம், நமக்கு இருக்கிறது வீடு, அந்த வயல், நிலங்கள் எல்லாவற்றையும் நம்ம அண்ணன் பிள்ளைக்கு பேரில் எழுதுகிறோம்னு சொல்லி அந்த சகோதரன் சொல்லிட்டார். அந்த மனைவியும் பார்த்தால் சரி உங்கள் அண்ணன் பிள்ளை பேரில் எழுதிடுவோம் என்று சொல்லி பத்திரமெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க எழுதுறதுக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொழுது திடீரென்று நானும் என் மனைவியுமாக அந்த வீட்டுக்குள்ளே கடந்து போகலாம். நாங்கள் 2 பேரும் உள்ளே போன உடனே அவங்க வாங்க பாஸ்டர் உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு, அப்போ நான் கேட்டேன், என்ன பிரதர், என்ன பத்திரமெல்லாம் இருக்க, என்ன விஷயம்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இப்படி எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, 13 வருஷம் ஆயிட்டு, ஆகினாலே இனி நமக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் அந்த வீடெல்லாம் எங்கள் அண்ணன் பிள்ளை பேரெல்லாம் எழுதிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். எத்தனையோ வருஷத்துக்கு பிறகுதான் ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஒரு கல்லுகளினால் ஆபிரகாமுக்கு பிள்ளையை உருவாக்க தேவனால் முடியுமானால், சகோதரா சகோதரியே, தயவு செய்து உன் சொத்தெல்லாம் எழுதாத. தேவ சமூகத்தில் இன்னும் நீ செபி, கர்த்தருக்கு சித்தமானால்
உனக்கு 13 வருஷத்துக்கு பிறகும் குழந்தை பாக்கியத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார், எழுதாதன்னு சொல்லிட்டேன். அந்த வார்த்தையை அப்படியே நம்பினாங்க, விசுவாசித்தாங்க, எழுதலை. சரி, இன்றைக்கு நான் ஜெபிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இல்லை, 2 பேரையும் வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். அவங்க வீட்டில் உள்ளவங்களையும் எல்லாருமே சேர்ந்து வந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த சகோதரியை ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பயங்கரமாக ஒரு பிசாசின் பிடியினால் பாதிக்கப்பட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறா பாருங்க. பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கிறா. அப்படி ஆடிட்டு இருக்கும்போதே அது தெளிவாக சொல்லுது அந்த பிசாசு, எந்த காரணத்தை கொண்டு நான் இவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க விடவே மாட்டேன், கொடுக்க விட மாட்டேன்னு சொல்லுது. பயங்கரமாக சத்தம் போட்டுச்சு. அப்பந்தான் எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு, இவள் தேவனை தேடுகிற பிள்ளைகள் தான், சர்ச்சைக்கு போகிற பிள்ளைகள் தான், ஆனாலும் அவளுக்குள்ளே இருந்த அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்க விடாதபடி தடை பண்ணி கொண்டு அந்த பொல்லாத பிசாசு அன்றைக்கு அவளை விட்டு விலகினது. அன்றைக்கு அவளை விட்டு விலகினது கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே. அதுக்கு பிற்பாடு ஒரே வாரத்தில் அந்த சிஸ்டர் கன்சீவ் ஆனார்கள். அருமையான தேவச்சனமே, முடிவிலே நல்ல ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். இன்றைக்கு அந்த பையனுக்கு 3 வயது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த பையனுக்கு 3 வயது. அருமையான தேவச்சனமே, காரணம் என்ன? அந்த கணவனும் மனைவியும் உலக பிரகாரம் ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவை அந்த நேரத்தில் கர்த்தர் அதை மாற்றி கொடுத்தால், அதே நேரத்தில் ஆவிக்குரிய பிரகாரமாக 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அந்த பிசாசின் பிடி நீங்கினது. காரியத்தை கர்த்தர் ஜெயமாக்கி கொடுத்தார். அப்படியான என்னை கேட்டுக்கொண்டுகிற உங்கள் வாழ்க்கையிலும் ஏன் சில காரியங்கள் நமக்கு நடக்கலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய ஐக்கியம் சரியாக இருக்குமானால் தேவன் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். 2வது, ஒரு பிசாசின் பிடிகள் ஏதாவது குடும்பத்தில் இருக்குமானால் உங்கள் சபை போதகரை கூட்டிட்டு வந்து ஜெபியுங்கள். அவரிடத்தில் எல்லா விவரத்தையும் சொல்லுங்கள். அவர் வந்து ஜெபிக்கட்டும். காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாக்கி தர வல்லவராக இருக்கிறார். ஆனாலும் வேறு தவறான முடிவை தேவ பிள்ளைகள் எடுக்கவே கூடாது. தேவனை தேடுகிற பிள்ளைகள் எடுக்கவே கூடாது. தவறான முடிவை எடுக்கவே கூடாது. இங்கே கணவனானவர் அந்த ரெபெக்காளுக்காக தேவ சமூகத்திலே வேண்டினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட கணவர்மார்கள் தான் இன்றைக்கு தேசத்திலே அவசியம். இன்றைக்கு அநேக மனைவிமார்கள் தான் ஜெபிக்கிறார்கள், கணவன்மார்கள் ஜெபிக்கிறதே கிடையாது. அந்த ஜெபம், கணவன்மார்களுடைய ஜெபம் குடும்பங்களில் இருக்குமானால், அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜெபிக்கிற குடும்பங்களில் இருக்குமானால், குழந்தை பாக்கியம் மட்டுமல்ல, என்னென்ன காரியம் குறைபட்டு போய் குடும்பத்தில் இருக்கிறதோ அத்தனை காரியத்தையும் நிறைவாக்கி கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2வது ஒரு காரியம் அன்னாள் என்று சொல்லக்கூடியதான ஒரு அன்பு சகோதரி இருக்கிறாள். அந்த அன்னாளுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. அவளும் ரொம்ப வேதனையோடு, ரொம்ப பாரத்தோடு, ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறாள். ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ளே இருக்கிறவளால் அவளுக்கு வேதனை, பயங்கர வேதனை. அழுதுகிட்டே இருக்கிறாள், வேதனைப்பட்டு அழுதுகிட்டே இருக்கிறாள். ஏன்னா காரணம் என்ன? வீட்டில் இருக்கிற இன்னொருத்திக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது, இவளுக்கோ குழந்தை பாக்கியம் இல்லை. இவன் அழுதுகிட்டு இருக்கிறத அவன் புருஷனான எல்கானா பார்த்துட்டான். பார்த்துட்டு சொல்கிறான், ஏன் அண்ணாளை அழுகிற நீ? எதுக்கு நீ அழுகிற? ஏன் நீ சஞ்சலப்படுகிற? ஏன் நீ துயரப்படுகிற? எவ்வளோ அருமையாக கேட்குறான் பார்த்தீங்களா? தன் மனைவியுடைய வேதனையை அறிந்தவன் கேட்குறான் பார்த்தீங்களா? இப்படி கூட கேட்கறதுக்கு இன்றைக்கு அநேக குடும்பங்களில் கணவர்மார் இல்லாதனால சில மனைவிமார்கள் அப்படி வேதனைப்படுறாங்க. ஆண்டவரே, எனக்கு தந்த கணவர் என்கிட்ட ஒரு அன்பு கூட காட்ட மாட்டேங்கிறாரு, கொஞ்ச நேரம் இருந்து கூட பேச மாட்டேங்கிறாரு. வேலைக்கு போயிட்டு அந்த நேரத்திலேருந்து தூக்குற செல்லு தான், அந்த செல்ஃபோனையே பார்த்து பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறான். நானும் இவன் கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசுவான், கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசுவான்னு எதிர்பார்க்குறேன், பேசவே மாட்டேங்கிறாரு. சாப்பாடை கொடுத்தா சாப்பிட்டுட்டே இருக்கிறான், ஆனால் செல்லை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், செல்லை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஆனால் நான் ஒருத்திக்கிட்டே இருந்து பரிமாறிக்கிட்டு இருக்கிறேன், என்னை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லி அழுகிற எத்தனையோ குடும்பத்தார் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எத்தனையோ குடும்பத்தார் இருக்கிறத பார்க்குறோம். அருமையான தேவச்சனமே,
இங்கே இந்த அன்னாளுடைய கணவன் அப்படியெல்லாம் கிடையாது. அவள் வேதனைப்படுகிறத இவன் அறிந்த உடனே அவன் செஞ்ச ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? அவளுக்கு ஆறுதலாக இருந்து சமாதான வார்த்தையை கூறி, அன்னாளே பயப்படாத, நான் இருக்கமில்ல உனக்கு, நான் இருக்கமில்ல. எவ்வளவு தைரியமான வார்த்தையை சொல்கிறான் பார்த்தீங்களா? இந்த தைரியமான வார்த்தையை குடும்பங்களில் இருக்கிறதான கணவன்மார்கள் தன் மனைவியிடத்தில் சொல்லணும். அவளுக்கு 1000 பேர் இருந்தாலும், அவளுடைய சொந்த பந்தங்கள் இருந்தாலும், உங்களுடைய சொந்த பந்தம் இருந்தாலும், அவளுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான். உலக பிறகு அவளுடைய கணவன் மட்டும்தான் அவளுக்கு முழு சப்போர்ட்டாக இருக்கணும். கணவன் மட்டும்தான் அவளுக்கு ஆறுதலாக இருக்கணும். அப்படி இருந்துட்டு அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். யாருடைய சொல்லலாம் கேட்டுட்டு அந்த மனைவிமார்களை துன்பப்படுத்துகிற கணவன் அது கணவனாக இருக்க முடியாது. அவளை வேதனைப்படுத்துகிறவங்க தான் இருப்பார்கள். அருமையான தேவச்சனமே, இங்கே அன்னாளுடைய கணவன் செஞ்ச ஒரு காரியம் என்ன? அவளுடைய வேதனையெல்லாம் அறிந்தவன் அவளுக்கு சொன்னான், நீ வா, நீ அழுதுகிட்டே இருக்கிற, அழுகையெல்லாம் நிற்கக்கூடிய ஒரே ஒரு இடம் உண்டு, உன் வேதனையெல்லாம் மாறக்கூடிய ஒரே ஒரு இடம் உண்டு. தேவனுடைய ஆலயம்தான், தேவனுடைய சபைதான், சர்ச்சு தான் உனக்கு ஆறுதல். அங்கிருந்தா உனக்கு சமாதானம் கிடைக்கும். அந்த ஆலயத்து நிமித்தமாய் கர்த்தர் உனக்கு நன்மையை செய்வார், வா என்று சொல்லி அப்படியே ஆலயத்தை கூட்டிகிட்டு வந்துட்டான் பாருங்க. அப்படியே ஆலயத்தை கூட்டிட்டு வந்தான் பாருங்க. அப்படியானால் அன்னாள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறாள். அங்கே தேவ சமூகத்தில் ஜெபித்தவன் ரெபெக்காளுடைய கணவன். இங்கே அன்னாள் தேவ சமூகத்தில் ஜெபித்தாள், எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபித்தாள். ஆனால் அவளுக்கு முழு சப்போர்ட்டாக இருந்தவன் அவருடைய கணவன். அங்கே ரெபெக்காளுக்கு முழு சப்போர்ட்டாக இருந்தவன் அவருடைய கணவன். அருமையான தேவச்சனம், நேராக அன்னாளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் பாருங்க. அன்னாளை கூட்டிகிட்டு நேராக சபைக்கு வந்துட்டான் பாருங்க. சபையில் வந்து அவள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். சபையில் வந்து ஜெபிக்கிறதை அவளோட ஊழியக்காரன் பார்த்துக்கிட்டான். பார்த்துட்டு சொல்லுகிறான் முடிவில், அன்னாளே பயப்படாதே, நீ தேவ சமூகத்தில் என்ன சொல்லி விண்ணப்பம் வைத்து அழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறாயோ அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார், உன் விண்ணப்பத்துக்கு பதில் தருவார். கலங்காதே, நீ சமாதானத்தோடு போ. நீ என்ன சொல்லி நீ சபையில் வந்து ஜெபித்தியோ அந்த ஜெபத்துக்கு உனக்கு பதில் வரும். சந்தோஷமாக போ, சமாதானத்தோடு போ, ஒரு குறையும் உனக்கு வராதுன்னு அனுப்பிட்டான் பாருங்க. உடனே அந்த அன்னாள் அந்த தேவ ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தாள். தேவனுடைய ஆலயத்திலிருந்து சொன்ன வார்த்தையை விசுவாசித்தாள், நம்பினாள். புருஷனை கூடி நேர வீட்டுக்கு வந்துட்டாள். வந்ததுக்கு பிறகுதான் தேவன் அவளை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் அவளுக்கு அவள் கேட்ட வண்ணமாகவே ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். என் அன்பின் தேவச்சனமே, காரணம் என்ன? அவளுடைய கணவனுடைய ஐக்கியம் அவளுக்குள்ள சரியாக இருந்தது. அவன் மாத்திரம் அழுதுகிட்டே கிடக்க, பேசாம எதுக்கு நீ போட்டு அழுது கிடக்க, சர்ச்சில் போல அந்த உபவாச கூட்டம் இந்த கூட்டம் ஓடி ஓடி என்ன பிரயோஜனத்தை கண்ட, பேசாம அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அவன் பாட்டுக்கு வெளியே இறங்கி போகல. அவன் செஞ்ச மிகப்பெரிய ஒரு காரியம், என் மனைவியுடைய கண்ணீர் நிற்கக்கூடிய ஒரு இடம் சபைதான், என் மனைவியுடைய கண்ணீரை துடைக்கிற இடம் சபைதான், என் மனைவியும் என்னை ஆசீர்வதிக்கிற இடம் சபைதான். அந்த சபை மூலமாக தான் எனக்கு நன்மை உண்டாகும் என்பதனை அறிந்த கணவன் அவளை கூட்டிகிட்டு போனான். அந்த சபை மூலமாகவே அவளுக்கு நன்மையை கர்த்தர் கொடுத்தார். அந்த சபை ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையின் மூலமாக அவளுக்கு நன்மையை கர்த்தர் செய்தார். என்னை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, அப்படியானால் ஒரு கணவன் மனைவியுடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன குறைபட்டு போய் இருக்குது அந்த குறைவெல்லாம் நிறைவாகணும் என்று சொன்னால் கணவன் மனைவியுடைய ஐக்கியம் முக்கியம். 2வது, சபை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். 3வது, அந்த சபையில் உள்ள ஊழியக்காரன் ரொம்ப முக்கியம். 4வதாக, அந்த சபையில் உள்ளதான அந்த ஊழியக்காரன் சொல்கிற வார்த்தை கேட்டு விசுவாசித்து ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் குறைவை நிறைவாக்கி தருவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்லாண்டவரே, இந்த நேரத்தில் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையில் என்ன காரியங்கள் குறைபட்டு போய் இருக்கிறதோ அந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி உங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.